ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நம்ம பாரம்பரியமான முறையில் கருப்பு உளுந்தை வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேன். அப்புறம் கொய்யாப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க, அதை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதத்துக்கு வந்து உல வச்சாச்சு. ஒரு அடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம இந்த கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வச்சு நான் உளுந்தங்கஞ்சிலாம் செய்ய போகிறது இல்லைங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. நல்லா உளுந்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மணங்க, வீடு ஃபுல்லாக சூப்பரான வாசனை, கமகமன் இருந்தது. இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு உளுந்தில் செய்கிற எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் பேக் பெயின் உள்ளவங்க, அதாவது அதிகமாக வண்டி ஓட்டி முதுகு வலி உள்ளவங்களுக்கு, தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி லேடிஸ் எல்லாருக்குமே கர்ப்பப்பை சம்மந்தமான அவங்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு பக்கம் வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த கொய்யாப்பழத்தை வந்து நம்ம ரெசிபி பண்ணிடலாம். என்னடா கொய்யாப்பழத்தை வச்சு என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமஸ் கேட்டரர் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி தான், அதாவது கொய்யாப்பழ சட்னி தான் பண்ண போகிறோம். அவர் வந்து இந்த சட்னி வந்து ஃபேமஸ் டாக்டர் சிவராமன் சாரோட பொண்ணு கல்யாணத்தில் அவர் இந்த டிஷ் செஞ்சுருந்தார். எல்லாருமே அவ்வளோ ருசியாக இருந்துச்சுன்னு பாராட்டினாங்களாம். அதை டாக்டர் சிவராமன் சாரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில். அடுத்து வந்து இன்றைக்கி குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இதை மூட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கத்திரிக்காய் வந்து நல்லா முழுசாக வந்து காம்பை மட்டும் வெட்டிட்டு நடுவில் 4 கீரி மட்டும் விட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் அது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து இந்த குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா சுருள வதக்கிட்டேன். அந்த கேப்பில் அந்த சைடு அந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. அதையும் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் நான் சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூள். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி இந்த குழம்புல வந்து சேர்த்து விட்டுறலாம். இந்த புளியை 2 தடவை நல்லா கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி அதை ஊற்றி நல்லா இந்த குழம்புல சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இது ஒரு பக்கம் கொதித்து வரட்டும். இது கொதிக்கவும் கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் மட்டும் சேர்த்து இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த கேப்பில் இந்த வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த உளுந்து, கருப்பு உளுந்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக பவுட்ரு அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டேன். இதுக்கு வந்து என்ன ரேஷியோன்னு சொல்லிவிட்டு நான் இது ஃபுல் வீடியோவாக இந்த டிஷ்ஷுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கருப்பு உளுந்து புட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிடிச்சா வந்து பிடிக்க வரணும். அதை ஊற்றி விட்டோம்னா நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா இது பண்ணிவிட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கொலா புட்டு மாதிரி அந்த கொலா புட்டு பாத்திரத்துலையும் வச்சும் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இதை வந்து வேக வைக்கிறேன்.
நல்லா எல்லா பக்கமும் சமமாக பரப்பி விட்டு இது மாதிரி வேகட்டும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ அந்த கொய்யாப்பழ சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காக. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட எப்படி இருக்கும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்டாங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்தாச்சு. நார்மலாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டேன். இந்த சட்னிக்காக இன்றைக்கி தோசையும் ஒரு அடுப்பில் சுட்டுக்கிட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து அந்த கருப்பு உளுந்து புட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டும். இந்த தோசையோட அந்த கொய்யாப்பழ சட்னியை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொய்யாப்பழ சட்னி பாருங்கள், அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ புட்டும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நாங்கள் இன்றைக்கி நாட்டு சக்கரை வந்து சேர்த்து கூட தேங்காய் பூவும் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இது கூட நீங்கள் சீனியும் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஹனி கூட நீங்கள் அது கூட ஊற்றிக்கலாம். இதில் ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பெசரி சாப்பிடுவாங்க. நான் நல்லெண்ணெய்லாம் சேர்த்து சாப்பிட்லங்க, இது மட்டும் தான் சாப்பிட்டோம். அடுத்து ஒரு வேளை என்ன பாக்கினா பொரியல் பண்ணிடலாம். இன்றைக்கி பொரியலுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கேரட்டை துருவி எடுத்து அதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சிக்கலாம். அதாவது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்ல பொரிச்ச அப்பளம், அப்புறம் வேக வச்ச முட்டை, இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது. நான் இன்றைக்கி வந்து பிரதோஷனால் அப்பளம் தான் இன்றைக்கி நான் பொரிச்சிக்கிறேன். இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட் பொரியலும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.